ரெக்கார்ட் புக் உங்கள் குழந்தையின் இனிய நினைவுகளை சிக்கலற்ற முறையில் பதிவு செய்யலாம். இதற்கே பேபி ரெக்கார்ட் புக் ஒரு சிறந்த உதவியாக இருக்கிறது. பேபி ரெக்கார்ட் புக் என்பது உங்கள் குழந்தையின் வளர்ச்சியின் முக்கிய தருணங்களை பதிவு செய்யவும் அவரது வளர்ச்சி பயணத்தை அழகாக சித்தரிக்கவும் உதவும் ஒரு குறிப்பு புத்தகம் ஆகும். இதில் என்னவெட் எல்லாம் பதிவு செய்யலாம்? 1. பிறப்பு விவரங்கள். குழந்தையின் பிறந்த தேதி, நேரம், எடை மற்றும் உயரம் போன்ற விவரங்கள். குடும்ப உறுப்பினர்கள் பெற்றோர், பாட்டி, தாத்தா போன்ற குடும்ப உறுப்பினர்களின் புகைப்படங்கள் மற்றும் விவரங்கள். முதல் புன்னகை, முதல் கால் வைப்பது, முதல் வார்த்தை பேச்சு. 4. வளர்ச்சி பதிவுகள். குழந்தையின் பரிமாணங்கள், உயரம், எடை, மாதாந்திர முறையில். குழந்தை முதலில் வரைந்த ஓவியம், பேசிய வார்த்தைகள் மற்றும் பாடல்கள். பயன்கள். நினைவுகளை பாதுகாப்பது. இது ஒரு நேர்மறையான நினைவு புத்தகமாக செயல்படும். குழந்தையின் வளர்ச்சியை அறிய, அவரது உடல் மற்றும் மன வளர்ச்சியை கண்காணிக்க உதவும். மனதிற்கு சாந்தி. இந்த புத்தகத்தை படிக்கும் போது மனதில் மகிழ்ச்சியுடன் நிறைவெடுக்க முடியும். பயன்படுத்துவது எப்படி? குழந்தையின் புகைப்படங்கள், அழகான டூடுல்கள் மற்றும் சிறு குறிப்புகளுடன் நன்கு அலங்கரிக்கலாம். கைகளால் எழுதினால் அது தனிப்பட்ட கவனத்தை தரும். கடந்த கால நினைவுகளை மீட்டெடுப்போம். இது தாயாராகும் பெற்றோர்களுக்கு ஒரு இனிய அனுபவம் வழங்கும். நீங்கள் உங்களின் குழந்தையின் இனிய தருணங்களை எப்போது பதிவு செய்ய தொடங்க விரும்புகிறீர்கள்? இன்று தொடங்குங்கள். ரெக்கார்ட் புக் உங்கள் குழந்தையின் இனிய நினைவுகளை சிக்கலற்ற முறையில் பதிவு செய்யலாம். இதற்கே பேபி ரெக்கார்ட் புக் ஒரு சிறந்த உதவியாக இருக்கிறது. பேபி ரெக்கார்ட் புக் என்பது உங்கள் குழந்தையின் வளர்ச்சியின் முக்கிய தருணங்களை பதிவு செய்யவும் அவரது வளர்ச்சி பயணத்தை அழகாக சித்தரிக்கவும் உதவும் ஒரு குறிப்பு புத்தகம் ஆகும். இதில் என்னவெட் எல்லாம் பதிவு செய்யலாம்? 1. பிறப்பு விவரங்கள். குழந்தையின் பிறந்த தேதி, நேரம், எடை மற்றும் உயரம் போன்ற விவரங்கள். குடும்ப உறுப்பினர்கள் பெற்றோர், பாட்டி, தாத்தா போன்ற குடும்ப உறுப்பினர்களின் புகைப்படங்கள் மற்றும் விவரங்கள். முதல் புன்னகை, முதல் கால் வைப்பது, முதல் வார்த்தை பேச்சு. 4. வளர்ச்சி பதிவுகள். குழந்தையின் பரிமாணங்கள், உயரம், எடை, மாதாந்திர முறையில். குழந்தை முதலில் வரைந்த ஓவியம், பேசிய வார்த்தைகள் மற்றும் பாடல்கள். பயன்கள். நினைவுகளை பாதுகாப்பது. இது ஒரு நேர்மறையான நினைவு புத்தகமாக செயல்படும். குழந்தையின் வளர்ச்சியை அறிய, அவரது உடல் மற்றும் மன வளர்ச்சியை கண்காணிக்க உதவும். மனதிற்கு சாந்தி. இந்த புத்தகத்தை படிக்கும் போது மனதில் மகிழ்ச்சியுடன் நிறைவெடுக்க முடியும். பயன்படுத்துவது எப்படி? குழந்தையின் புகைப்படங்கள், அழகான டூடுல்கள் மற்றும் சிறு குறிப்புகளுடன் நன்கு அலங்கரிக்கலாம். கைகளால் எழுதினால் அது தனிப்பட்ட கவனத்தை தரும். கடந்த கால நினைவுகளை மீட்டெடுப்போம். இது தாயாராகும் பெற்றோர்களுக்கு ஒரு இனிய அனுபவம் வழங்கும். நீங்கள் உங்களின் குழந்தையின் இனிய தருணங்களை எப்போது